ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அருமையாக கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் முதலாவது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் விசேஷமாக நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மீண்டுமாக ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அவர் செய்த கிருபைக்காக நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்முடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி சுற்றி அதே தான். அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். வேதத்தில் அநேக பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கும் போது கூட அவருடைய ஆழமான அன்பு, அவருடைய அந்த ஒரு ஆசையான வார்த்தைகள் அதிகமாக நம்ம எந்த புஸ்தகத்துலேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா உன்னத பாட்டு. ஸோ ஒரு தொடர் வகுப்பாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சாப்டர் 2ல் இருக்கோம் நம்ம, இல்லைங்களா? ஸோ சாப்டர் 2ல் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வசனங்கள் மொத்தம் 4 வசனங்கள் தான். ஸோ அந்த 4 வசனங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்டர் 2 ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சீக்கிரமாக இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ சாப்டர் 2 எப்படி ஆரம்பிச்சதுங்க? இயேசு கிறிஸ்து முதல்ல பேச ஆரம்பித்தார் தன்னுடைய அன்பான ஒரு வார்த்தைகள். ஸோ அதே ஒரு விஷயம் ரிப்பீட் பண்ணலாம். நம்ம மனநிலை என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் ஒருநிலைப்படுத்திக்கலாம். ஏன்னா அநேக இடங்கள்ல போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம கூட பேசணும் அப்படின்னா நாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நல்லா அது புரியும். ஸோ இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்பி தான் இருக்கோம். நமக்கு எல்லாரும் இருந்து கூட இப்போ என்னங்க, யாருமே இல்லை. ஸோ நமக்கு நல்லா புரியும். ஸோ அவர் எப்படி ஆரம்பித்தார் அவருடைய அன்பான வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ நான் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாக இருக்கேன் அப்படின்னாரு. அதில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்னா, பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துடைய மிகப்பெரிய ஒரு தாழ்மையில் எப்படி ஒரு லீலி புஷ்பம் ஒரு வெண்மையான நிறத்தில் இருந்துச்சோ, அதே போல் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் இருக்கார். ஒரு ரோஜா பூ மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் அவருடைய ஈடுபலிகள் இருக்கு. பட் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, மனித சாயலானது அடிமையின் ரூபம். அந்த அடிமையின் ரூபத்துல கூட அவர் தனக்குள்ள இருந்த அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணாருங்க, பாதுகாத்துக்கிட்டார். அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு தான் என்ன பண்றாருன்னா நம்ம கிட்ட வர்றார். நீங்க கூட அப்படித்தான். பட் எங்க இருக்கீங்கன்னா, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குமாரத்திகளுக்குள்ள என்னுடைய மனவாட்டி இருக்காங்கன்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம். முள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளை தவிர, அதாவது தேவனுடைய அந்த ஒரு திருச்சபை கிறிஸ்துவோடைய மனவாட்டி தவிர மீது எல்லா ஜனங்களையும் இந்த ஒரு ஆங்கிள் கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, எனக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெதர் ட்ரூத் தெரியுதோ இல்லையோ, இந்த டைம்ல சபையோட வச்சு உலகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் எல்லாம் முள் மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த முள்குள்ள ரொம்ப பிரகாசமாக ஒரு லீலி புஷ்பம் மாதிரியும் ஒரு நீதியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கூட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அவர் சொன்னார் கிறிஸ்து. ஸோ லீலி புஷ்பம் யாரும் என்ன பண்ணாதுங்க, ஹர்ட் பண்ணாது. அதனுடைய ஸ்டெம்ல கூட ஒரு சின்ன ஒரு முள் கூட இருக்காது. பட் உலகத்தில் இருக்க அநேக ஐஸ்வர்யம், கவலை இது எல்லாமே நம்மளை நெருக்குனா கூட நம்ம ஒரு சில டைம் காயப்படுறோம். பட் ஆனால் திருப்பி நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்மளை என்ன பண்ணுறோங்க, அப்படியே ஒடுக்கிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பித்தோம் செகண்ட் சாப்டரில். இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொன்னாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஸோ சபை என்ன வார்த்தை சொல்லிச்சு அப்படின்னா, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம், ஒரு ஆப்பிள் ட்ரீ எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கும் விளக்கம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சத்தியத்துக்கு கீழே உட்காந்து அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சாப்பிட்றது தான் அந்த ஆப்பிள் ஃப்ரூட்டை சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். ஒரு சுச்சுவேஷன்ல சபையிலெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசு கிறிஸ்து பற்றி அவரே தன்னுடைய வசனங்கள் மூலமா போதிக்கும் போது அதான் விருந்து சாலை. விருந்து சாலைங்கிறது நமக்கு தெரியும். சாலைனாவே ரோடு இல்லை, பண்டக சாலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பழைய காலத்துல. அந்த மாதிரி ஒரு ஷெல்டருக்குள்ள உட்கார வச்சு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்தியங்களை பரிமாறும் போது அவர் இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரா இல்லைங்களா? ஒரு கொஸ்டின் தான். அவருக்கு எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். பட் அவர் என்ன சொல்றாரா, எனக்கு எதுவுமே பிடிக்கல, உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள என்ன ஒரு இதுன்னா, நம்ம அந்த அளவுக்கு தகுதியா அப்படிங்கிற ஒரு
விஷயம் கூட நம்ம மனசுல வருது. ஆனா சொல்றது ஸ்டில் உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஸோ இதை கேட்கும்போது நம்ம ரொம்ப சொல்ல போனா இந்த வசனம் இருக்கும், நோய்வாய்ப்பட்டுரும் அவருடைய விஷயங்களை கேட்கும்போது. அப்படியே சோர்ந்து படுக்கும்போது தான் அப்படியே இமேஜின் பண்றோம், இதோ என்னுடைய மணவாளனுடைய சத்தம். அதுல போன வாரம் ஒரு விஷயம் பார்த்தோம், எருசலேமின் குமார்த்திகளே நீங்க என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அது திருவள்ளுவர்களை படிக்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ எருசலேமின் குமார்த்திகள் கிட்ட சபை என்ன சொல்லுதான், கிறிஸ்துவ சபையும் நீங்க எடுத்துக்கலாம் எப்படி வேணா. ஸோ என்னுடைய காதலை நீங்க என்ன பண்ணாதீங்க, தட்டி எழுப்பாதீங்க, நீங்களும் உள்ள மிங்கிள் ஆயிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அது 2 விளக்கங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்னென்ன பார்த்தோம்? முதல் ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய கேரக்டர் ஓரியன்டா பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற பெயர் சபைகளை குறித்து நாம் ஒரு விஷயம் சொல்ற மாதிரி, இப்ப நாங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஐக்கியத்துல அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க எப்ப ரெடி ஆகிறோமோ அப்ப நாங்க எந்திரிச்சு வரோம். பட் நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய சடங்குகளை கொண்டு உள்ள வச்சிடாதீங்கன்னு சொன்னோம். அப்படியே செகண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், எருசலேமின் குமாரத்திகளே என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க ரெடியாய் என்னோட சேர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு முந்திக்க கூடாது. படிச்சோம் இல்லைங்களா, இல்ல ஏதோ புதுசா இருக்கா? ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சார். இதுல இருந்து நம்ம படிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது என் நேசருடைய சத்தம், இது அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். அப்படி ஒரு இளைப்பாறுதல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நிஜமா வரல. ஆக்சுவலா சபை அப்படி இமேஜின் பண்ணுது, இதோ என்னுடைய நேசருடைய சத்தம், அவர் மலை மேல துள்ளி குதிச்சு வரார் மான்கள் போல அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் அவருடைய 2ஆம் வருகையில வரார். அவர் மலைகள் மேல துள்ளி குதிச்சு வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலக ராஜ்யங்களையும் அவர் கொலாப்ஸ் பண்ணிருக்கார். கிறிஸ்துவோடைய ராஜ்யமா கன்வெர்ட் பண்றதுக்கு அவருடைய செகண்ட் கமிங்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஒரு வசனம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார், இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராந்தியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இதுதான் ஒரு சூப்பரான ஒரு சீன். இமேஜின் பண்ணோம்னா தன்னுடைய மணவாளன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நடுவுல ஒரு சுவர் இருக்கு, நம்ம இருக்க மாதிரி ஹால்ல. இப்ப வெளியே இருந்து தன்னுடைய மணவாட்டி எந்த அளவுக்கு இருக்காங்க, அழகா இருக்காங்களா, என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வாட்ச் பண்ற மாதிரி தீர்க்க தரிசனம் இருக்கு. ஸோ பலகணி வழியாய் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ஜன்னல் வழியில அவர் பாக்குறாருன்னு. ஸோ இதுவும் தீர்க்க தரிசனம் தான். நம்ம எப்படி அதை கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா, நேசர் வெளிமான் தான். ஏன்னா மானுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அது அவ்வளவு சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்ஸ் அது செட் ஆயிடுச்சுன்னா போயிட்டே இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில கூட அவர் இப்ப எப்படி தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு வெளிமான் மாதிரி. யாருனாலையும் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கை கொண்டு போயிட்டு இருப்பார். ஈவன் நம்மளால கூட பண்ண முடியாது. நம்ம அவர் பிளான்குள்ள இருந்தான்னா ஆஸ் யூசுவல் அப்படியே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது தான் அவர் 2 விஷயம் சொன்னார். உங்களுக்கும் எனக்கு நடுவுல உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பட் 2 பேரும் கரெக்டா பார்க்க முடியாத மாதிரி ஒரு சுவர் இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஏன் நம்மளால இயேசு கிறிஸ்துவ கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். ஸோ அதுக்கும் விடை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம போன வாரமே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் இருக்கார், அவர்லாம் மாம்ச கண்களில் பார்க்க முடியாது. ஸோ என்னைக்கு நம்முடைய தேகம் செத்து இந்த பூமியில விழுகுதோ அந்த ஒரு உயிர்த்தெழுதல்ல கண்டிப்பா என்ன பண்ணலாங்க, யோவான் சொல்றார் இல்லையா, முகமுகமாய் அவரை நாம் தரிசிக்கலாம்னு பார்த்தோம். அடுத்தது படிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. சோ இப்போ சபை இளைப்பாறிட்டு இருக்கு. இந்த இளைப்பாறின சபையிலே 2 கேடர் பார்த்தோம் நம்ம. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையிலிருந்து இப்ப 2ஆம் வருகையில வந்துட்டார். அது வரைக்கும் இருக்கிற சபை இளைப்பாறுதல் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல்ல உலக ராஜ்யங்களை உடைச்சிட்டு இருக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே. அதான் பார்த்தா இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கும் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே நீங்க என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் சொல்றாரு. படிக்கலாம்.
11ஆம் வசனம், இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. சோ என்ன சொல்றாரா, ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, நீங்க எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாரி காலம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச மகா உபத்திரவ காலம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் நல்லா நமக்கு தெரியும், சபை நிறைவாகாம இது வராது. சோ இது சபைக்குன்னு கொடுக்கப்பட்ட பாடுகள். அதான் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாரி காலம் அப்படின்னு படிச்சோம் கடந்த வாரம். சோ உங்களுக்கு இருக்கிற அந்த சோதனையின் காலம், அந்த ஒரு பெர்சிக்யூஷன் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்க எந்திரிச்சு வாங்க அப்படிங்கும் போது, அன்பார்ச்சுனேட்லி அங்க 1,40,000 பேர் இல்லை. நமக்கு நல்லா தெரியும். அவருடைய 2ஆம் வருகையின் காலத்துல எந்தெந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கைய அவருக்காக ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்கள் முதல்ல எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலிங் தான் இது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்டிங் பீரியட் என்னாச்சு, முடிஞ்சு, நீங்க வாங்க அப்படிங்கும் போது அவங்க உயிர் தள்ளுறாங்கன்னு பாக்குறோம். சோ இந்த மாரி காலத்துக்கும் 2 விளக்கங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். சோ இஸ்ரேல்ல 2 வகையான மாரிக்காலம் இருக்கு, முன்மாரி பின்மாரி. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அறுவடையை பேஸ் பண்ணி தேவன் கொடுத்தாருன்னு படிச்சோம். சோ இது இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகையின் காலத்துல அவர் கொடுத்த சத்தியங்களும், இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் கம்மிங்க்கு அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்களையும் நம்ம கம்பேர் பண்ணோம். இது யாருக்கு கொடுக்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் சர்ச்சு கொடுத்ததான் உயிர் தெழுந்துட்டாங்க. இப்ப 7ஆம் கால சபைக்கு அவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு படிச்சோம். அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், உங்களுக்கு இருக்கிற ட்ரிபுலேஷன் முடிஞ்சுன்னு பார்த்தோம். ஸோ பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தாங்க. இது நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்களை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பட் உன்னத பாட்டில் படிப்போம்னு சற்றும் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் 12ஆம் வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. சோ இதெல்லாம் பார்த்தோம். அந்த குருவிகள் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல இல்ல. என்ன சொல்றாருன்னா, பூமியில ஒரு புதிய விஷயம் ஓபன் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, காட்டுப்புறாவின் சத்தம். சோ காட்டுப்புறாவே நமக்கு தெரியும், புறாவை வந்து சபைக்கு அவங்க கம்பேர் பண்றாரு. சோ மாம்சத்தில் இருக்கிற சபை வந்து தீர்க்க தரிசனம் வந்து பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமது தேசத்தில் கேட்கப்படுது அப்படின்னு நம்ம படிச்சோம். சோ பூமியில புஷ்பங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, அவருடைய செகண்ட் கம்மிங்க்கு அப்புறம் ஒரு புதிய ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப கண்ணுக்கு தெரியல, ஒரு இலைப்பாடுதலின் காலம். அப்போஸ்தலர் நம்ம அதெல்லாம் வசனத்தோட படிச்சோம். அந்த ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வாசிக்கலாம் 13வது வசனம். 13ஆம் வசனம், அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. சோ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில வந்தோன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. அதான் படிச்சோம், மலைகள் மேல துள்ளி குதிச்சு வந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவர் இன்னொரு காரியம் பண்றார். என்ன பண்ணாருங்க? பரிசுத்தவான்களை உயிர் தெழுப்பினாருன்னு பார்த்தோம். அதுவும் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு காரியம் பண்ணார். அதுதான் இங்க கொடுத்துருக்கு, அத்திமரம் காய் காய்த்ததுல இங்கிலீஷ்ல பார்த்தோம், கனிகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அதே போல திராட்சை செடிகள், இது ரெண்டும் யாரு கம்பேர் பண்ணுங்க? ஏன்னா கீழே சொல்ற வார்த்தை வந்து அவருடைய சபைக்கு, அப்ப மேல சொல்லக்கூடிய 2 கண்டிஷனும் வந்து சபைக்கு பொருந்தாது. எங்க திராட்சை செடிங்கிறது சபைக்கு எடுத்துக்க முடியாது. சோ இது ரெண்டுமே இஸ்ரேல் ஜனங்கள்னு வசனத்தோட கடந்த வாரம் படிச்சோம். சோ இஸ்ரேல் ஜனங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி, எனி டைம் ஃபுல் ஃபோர்ஸா இறங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதான் முன்னாடியே சொல்றாரு இயேசு கிறிஸ்து, எருசலேமின் குமாரத்திகளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னுடைய ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு வார்னிங் கொடுத்தார். சோ இது நடந்து முடிஞ்சோன்னா, நடந்து முடியல, இந்த வார்த்தையோட போன வாரம் நம்ம முடிச்சோம். இது யாருக்கு சொல்றாருங்க? என் பிரியமே, என் ரூபவதியை, எழுந்து வா. ஆல்ரெடி ஒரு குரூப் எந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்தனா கூட ஆல்ரெடி முடிஞ்சு. இப்ப ஸ்டில் பூமியில யார் இருக்காங்களோ அவங்கள என்கரேஜ் பண்றார், இங்க எந்திரிச்சு வாங்க அப்படின்னு. அப்படி என்கரேஜ் பண்ணும்போது ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி வச்சார். நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்க காலம், அந்த ஒரு புதிய ஒரு ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுற மாதிரி வெளியே வரணும்னா நீங்க நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை. அந்த ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு, அவங்க பழங்களை அறுவடை பண்ணா போதும். அதாவது மகா உபத்திரவ காலம் அதுல கொண்டு போனா போதும். அதுக்கு முன்னாடி செகண்டா ஒரு காலிங் கொடுக்குறேன், நீங்க எந்திரிச்சு வாங்க அப்படின்னாரு. ஸோ இதுவரை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அவர் ஒரு கோட் கொடுக்கிறாரு. கண்மலையின் வெடிப்புகளிலும்
சிகரங்களின் மறைவிடங்களும் தங்குகிற என் புறாவே. நம்ம படிச்சோம், புறாவை குறித்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் படிக்கிறோம். ஸோ இந்த வகை புறாக்கள் என்ன பண்ணும் நமக்கு தெரியும். புறானாவே ஹைட்ல தான் தங்கும், கீழே வராது. அதே போல கண்மலையின் வெடிப்புல தங்கும். அது கீழே கண்டினியூஸா படிச்சிருங்க. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஸோ இப்போ என்ன கேட்கிறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து செகண்ட் கம்மிங்ல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க காமிங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க எந்திரிச்சிட்டாங்க, நமக்கு தெரியும். இங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா, அது நம்ம சும்மா இப்படி பேசுற மாதிரி படிச்சா புரியாது இல்லைங்களா? அவரு என்ன ஃபீலிங்ல அதை வந்து பேசுறார். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை. இப்ப மறுபடியும் படிக்கலாம், நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. சோ கண்மலையின் வெடிப்புல தங்கி இருக்கிற என் புறாவே அவர் வர்ணிக்கிறாரு. நீ உன்னுடைய ஃபேஸ எனக்கு என்ன பண்ணு, காமி. ஏன் நீ மறைஞ்சுக்கிற? அடுத்தது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நீ தயவு செஞ்சு பேசு. உன் சவுண்ட நான் என்ன பண்ணும், கேட்கணும்னு ஆசை ஆசையா பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அவரு அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். பேசு. அடுத்தது, உன் சத்தம் இன்பமும். சோ நீ பேசினாவே அழகு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லைங்களா? ஆனா நம்மளை பார்த்து சொல்றார், அவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா. சோ நீ பேசுற பேச்சு ரொம்ப அழகா இருக்கு, இன்பமா இருக்கு எனக்கு. உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். சோ ஃபேஸ் கூட எப்படி இருக்குங்க? ரொம்ப அழகா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்ப 100% நம்ம ஃபேஸும் அழகா இருக்கு, நம்ம பேசுற பேச்சுக்களும் அழகா இருக்கு. சோ இது அப்படியே டைரக்டா முகம் வார்த்தைன்னு எடுத்துக்க முடியாது. சோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, கண்மலையின் வெடிப்புல புறா எப்படி தங்கும்? இது திருவள்ளுவத்துல பாத்தீங்கன்னா வெண்புறாவேன்னு இருக்கும். சோ ஒரு கண்மலையின் வெடிப்புல புறா எதுக்கு தங்கும்? பாதுகாப்பு. சோ இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசுறாரு. நம்ம இப்ப எங்க இருக்கோமா? கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கோமா? கண்மலை ஈக்குவல் டு இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, எனக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கன்றாரு. பட் இப்ப வரைக்கும், இப்ப நம்ம படிச்ச வசனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் சபை என்ன பண்ணலீங்க, ஒன்னும் மீட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இமேஜினேஷன்லயே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர்ஸ்ல தான் சபை ஓடும். என் நேசரை பாத்தீங்களா, நேசரோட போய் அவர் வீட்டுல உட்காரும், அந்த அம்மாவோட வீட்டுல. அதெல்லாம் பின்னாடி வரும். இப்ப வரைக்கும் ஒன்லி இமேஜினேஷன் தான் கிறிஸ்துவோட இருக்கிற மாதிரி. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகாரத்துல இவர் இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ சபை அப்படியே ரியலா நடக்கும். அது அப்படியே நீங்க அதை ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு அதிகாரத்துல வர வசனங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சில அதிகாரங்கள்ல. ஸோ அது அப்படியே ரியலா நடக்கக்கூடியது, பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியம். ஸோ இப்ப கண்மலையின் வெடிப்புல தங்கி இருக்கிற புறா நம்ம தான். ஸோ அந்த கண்மலை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி ஒரு புறா தன்னுடைய ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கண்மலையில் இருக்கோ, அதே போல நம்ம இன்னைக்கு அவருடைய மனவாட்டி எங்க இருக்குங்க? கிறிஸ்து அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கோன்னு பாக்குறோம். சோ மோசையை பத்தி பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 91:1. 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோ நம்ம கிளியரா பார்த்தோம். என்னைக்கு ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ தேவனுக்காக தன்னை வந்து ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர்கள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லைங்களா, அவங்க யாருக்குள்ள வந்துடுறாங்கன்னா பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சபை இப்ப என்ன ஆகுதுங்க, போய் உட்காருது. அதான் சொன்னாரு, கண்மலைக்குள்ள இருக்கிற என்னுடைய புறாவே. மோசே போனார் இல்லைங்களா கண்மலைக்கு. படிக்கலாம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21, 22. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு. சோ தேவன் சொல்றார், தேவனா டைரக்டா தேவன் கிடையாது, பட் தேவன் பேசுறார் அவர் சார்பா. சோ ஒரு இடம் இருக்கு அப்படின்னு மோசேவை எங்க கூப்பிட்டாருங்க? நீ அங்கே கண்மலையில் நில்லு. நான் கடந்து போறேன், நீ ஜஸ்ட் என்ன பண்ணு, என்னுடைய சாயலை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. சோ தேவன் தனக்கு பிடிச்சவங்கள அந்த மாதிரி ஒரு சில இடங்களை நிறுத்தி தன்னை காமிக்கிறாருன்னு பாக்குறோம். சோ இது அப்படியே நம்ம லைஃப்ல எடுத்துட்டோம்னா, கண்மலையில எப்படி ஒரு புறா இருக்கோ அவர் ஆசையா பேசுறாரு நம்ம கிட்ட. என்ன பேசுறாருன்னா, அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க வாங்க அப்படிங்கிறாரு. பாருங்க இன்னொரு வசனம் தெசலோனிக்கர்ல நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம்
16, 17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். சோ அவருடைய செகண்ட் கமிங் அதை மனசுல வச்சுக்கலாம், படிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சோ அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே இங்க கொண்டு வாங்க. நேசர் வந்துட்டார், மலைகள் மேல துள்ளி குதிச்சுட்டு இருக்கார், ராஜ்யங்களை உடைக்கிறார், உயிர் தெழுப்புறார். இத வரும்போது இந்த வசனம் பாருங்க, கண்மலைக்குள்ள இருக்கிற என் புறாவே அப்படிங்கிறாரு. இங்க வசனம் இருக்கு கிளியரா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது முடிஞ்சு பின்பு உயிரோடு இருக்கும் நாமோ அவருக்கு எதிர்கொண்டு போறோம். சோ நம்ம கூட எதுக்குள்ளதான் இருக்கோங்க, அதே கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கோம், பட் இன்னும் மறிக்கல லிட்டரலா இந்த பூமியில. சோ கண்மலைக்கு நடுவில் இருக்கிற புறாங்கிறது ஒட்டுமொத்த சபை, பட் ஆல்மோஸ்ட் உயிர்த்தெழுதல் நடந்தனால இப்ப நமக்கு மட்டும் அப்ளை ஆகுது. சரி, இப்ப நம்ம கண்மலைக்குள்ளதான் இருக்கங்களா? சரி, கண்மலைக்குள்ள இருக்கிறதுன்னா என்ன? அவர் கொடுக்கிறாரு பாதுகாப்பு. இப்ப நம்ம இருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா, அதான் நிறைய டைம் சப்ஜெக்ட்ல பிரதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்மளை பார்த்தா யார் தெரியணும்? கண்மலை தெரியணும். புறா உள்ள இருந்துச்சுன்னா, புறா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும், கிறிஸ்து சொல்றாரு உன் முகத்தை காமி, நீ பேசு அப்படிங்கிறார் அவருடைய சபையை பார்த்து. சோ இப்ப நம்மளுடைய வாழ்க்கை கூட அவரை பிரதிபலிக்கணும். கிறிஸ்து அதே போல ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா, இதே உன்னத பாட்டுல இப்ப படிச்ச வசனத்துல, நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க, உங்க பேச்சு எனக்கு எப்படி இருக்கு? இனிமையா இருக்கு. உங்களுடைய முகத்தை காமிங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்க முகம் அழகா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்? எல்லாமே கேரக்டர் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு இல்லைங்களா, சொல்லுவோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அழகு தெரியுதோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு அழகா இருந்த போதும் நம்ம. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய மனவாட்டி ரொம்ப அழகுங்கிறது சிம்பிளா சொல்றார். நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு பேசுறது, இன்னொன்னு நடக்கிறது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சிம்பிளா அவர் முடிக்கிறார். ஸோ அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். ஒரு வசனம் படிச்சிருங்க, மத்தேயு 26:41. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோ அந்த கண்மலைக்குள்ள ஒரு சில நேரம் இருக்க மாட்டோம், எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், வெளியே டீ சாப்பிட போயிட்டு வரும் உலகத்துக்குள்ள. அப்படி போகும்போதுதான் இந்த மாதிரி வசனங்கள் அவர் கொடுக்குறாரு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதான் சொல்லிட்டாரு, இஸ்ரேல் கூட்டி சேர்த்தாச்சு, அவங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, கடைசி ஒரு காலிங், நீங்க எழுந்து வாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும்போது அவர் அட்ரஸும் பண்ணிட்டார், எனக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு. சப்போஸ் வெளியே போயிட்டோம்னா இந்த வசனம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 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 ஆல்மோஸ்ட்ல இருக்கும். சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்ப சொல்றாருங்க? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் தன்னுடைய கோர்ஸ் முடிக்கும் போது சொல்றார். ஆனா அங்க சோர்வு வந்துருச்சு. இப்ப செகண்ட் கம்மிங்ல சபையோடைய க்ளோசிங் டைம்ல இப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டா நம்ம ரொம்ப உன்னிப்பா நம்மளுடைய அழைப்பு என்ன பண்ணணும்னா பிடிச்சுக்கணும். கண்மலைக்குள்ளதான் இருக்கமா டெஸ்ட் பண்ணும். அவர் நம்மளதான் புறாங்கிறார். அப்ப கண்மலையில் இருக்கிறதுனா என்ன நமக்கே தெரியும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற என்ன பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு வசனம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. சோ இந்த வசனம் யார் பேசுறாங்க? அதுவே ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. சோ ஃபைனலா எப்படி கன்க்ளூட் பண்றாங்கன்னா, இந்த வசனம் சபை தான் பேசுது. இங்க சொல்லப்பட்ட திராட்சை தோட்டமும் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அது ரெண்டு ஒண்ணு கிடையாது. அது அடையாளங்கள், செகண்ட் கமிங் அடையாளங்கள். இங்க சபை பேசுது, நமக்கு இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் கெடுத்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுங்க, கேப்சர் பண்ணுங்க. கேட்ச் த ஃபாக்ஸஸ் இருக்கும், ஃபாக்ஸா அது மாதிரி இருக்கும். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கு. ஸோ திராட்சை தோட்டம் ஈக்குவல் டு இஸ்ரேல் கிடையாது நம்ம. ஏன்னா நம்முடைய திராட்சை தோட்டம் தான் அப்படி இருக்கு, கனி கொடுக்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்கிறோம். பட் என்ன பண்ணுதான் இந்த மாதிரி நரிகள் பத்தி படிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி எசேக்கியேல்ல படிச்சிருக்கோம், நம்ம சகோதரர்களும் எடுத்திருக்காங்க. ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஏரோது
அவரை கூட திட்டுவார், நீங்க போய் அந்த நரிகிட்ட சொல்லுங்க அதை. ஸோ என்னன்னா அந்த கேரக்டரை வந்து அவர் அந்த மாதிரி கோட் பண்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒரு கொடிகளா இருந்து கனிகள் கொடுத்துட்டு இருக்கோம், அதான் கனிகள் கொடுக்குற கண்டிஷன்ல. பட் சின்ன சின்ன இந்த மாதிரி குழி நரிகளும் சிறு நரிகளும் வந்து என்ன பண்ணுதான், இந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்துடுதான். இந்த மாதிரி இதுக்கு ரெண்டு விளக்கம், ரெண்டு ஆங்கிள் எப்படி பார்க்கலாம்னா, கொஞ்சம் நல்லா வளர்ந்த நரிகளா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுதான், அந்த ஸ்டெம் அந்த கனிகளை வந்து பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கு. குழி நரிகள் என்ன பண்ணும், குழியை நோண்டி அதுல இருக்கிற வேற என்ன பண்ணுங்களா, பைட் பண்ணும். ஸோ வேற கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், வேவு பிஞ்சிரும். இல்ல, செடிக்கு வந்து தேவையான விஷயமே கிடைக்காது, அது அப்படியே வந்து வாடி, கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, கனி கொடாத கொடி எதுவோ கொஞ்ச நாள் பார்ப்பேன், யூஸ் இல்லைன்னா கட் பண்ணி ஓரமா வச்சிருவேன் அப்படின்னாரு. ஸோ அப்படின்னா நாம் தான் அந்த திராட்சை செடி, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கொடிகளா வந்திருக்கோம். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் கனி கொடுக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன நரிகள் வந்து நம்மள கனி கொடுக்க விடாம தடுக்குது. நீங்க சொல்லுங்க, இந்த நரி எது நம்மள கனியே கொடுக்க விட மாட்டேங்குது கடைசி வரைக்கும், ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு, அதான் சிறு நரிகள். சரி, அதோடைய கேரக்டர் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து வெரி கன்னிங், அதாவது ரொம்ப தந்திரமா வந்து தன்னுடைய ஒர்க்கை வந்து முடிக்கணும்னு சொல்லி அதை ஒர்க் பண்ணும். அடுத்தது பெருசா வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு விலங்கெல்லாம் இல்லை, அப்படி பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி பயங்கரமா வந்து கடிச்சு வைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஆனா ரொம்ப டேஞ்சர். அவ்வளோ பண்ணிட்டோம் அவ்வளோதான் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு பழமொழி இருக்கு, ஏதோ ஒன்றுக்காக வீட்டவே கொளுத்துனாங்கம்பாங்க, அந்த மாதிரி. ஆக்சுவலாக அவ்வளோ பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல், ரொம்ப வந்து நமக்கு தீமையான ஒரு விஷயம் பண்ணும். நரிகள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது? பைபிளில் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஓகே, எதில் வேணால் பார்த்துக்கலாம். பைபிளில் வந்து நம்ம சிம்சோன் கதை, அப்புறம் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த நரிகள்லாம் பார்த்துருப்போம். இதோட பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் உன்னத பாட்டில் இதெல்லாம் கோட் பண்ணுறாங்க. ஏன்னா இஸ்ரேலில் வழக்கமாக நடக்கிற விஷயம் இதெல்லாமே. ஸோ இப்போ அந்த நரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளே இமேஜின் பண்ணலாம், நம்ம கிறிஸ்துவா வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? நம்மளை வந்து கரெக்டா வந்து ஃபுல்ஃபில்லா அவருக்கு பிரியமான அந்த கனிகளை கொடுக்க விடாம என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுது. அது வேறதான் முதல்ல கடிக்குது. வேறு யாருங்க? கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களா கொலைசேரில் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு காரியம் கிறிஸ்து நமக்குள்ள, யார் கிறிஸ்து? புது சிருஷ்டி, அது வந்து கடிச்சு வைக்குது. ஸோ பழைய மனுஷன் இன்னும் கிளியரா சொல்லணும்னா ரொம்ப சின்னது, சிறிய சிறிய பாவங்கள். எல்லா கமெண்ட்ரியிலும் ஒருமித்த கருத்து இந்த வசனத்துக்கு மட்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் என்ன பண்ணுதா, ஆல்மோஸ்ட் நம்ம பூ பூத்தாச்சு, காய் கூட வந்துருச்சு அந்த இதுல வசனம் படிக்கும்போது. நம்மளை கனி கொடுக்க விடாம ஸ்டில் இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு நரி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு நம்ம சரீரத்துக்குள்ள, நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு விஷயத்துக்குள்ள. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள். ஸோ அதுல ஒரு சில சாம்பிள். பாவம் அவர் விட்டுருங்க. ஸோ சிறு நரிகள் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற சின்ன பாவங்கள். ஸோ சின்ன பாவங்கள்லாம் கீழே போட்டிருக்கோம். பழைய மனுஷன் என்ன பண்றான்னா, நம்ம உடம்புல, நம்மளுடைய சரீரத்துக்குள்ள, நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள வளர்ற கிறிஸ்து அப்படிங்கிற வேற பைட் பண்ணிட்டே இருக்கான் டே பை டே. ஸோ என்னென்னலாம் பைட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் பார்த்தோம்னா இதான். பெருமை. இங்க இருக்கிற யாருனாலையும் எனக்கு இப்படி ஒரு விஷயமே இல்லைங்க பிரதர், இது ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயம். அடுத்து சுயநலம், ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கோம், இன்னும் பிரிய முடியல. அப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட்டு, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போறது. அப்புறம் கொஞ்சம் ஏதோ சூழ்நிலை வரும்போது லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் உலகத்தோட, பரவாயில்ல பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பேக் பைட்டிங். சொல்ல போனா கிளியரா சொன்னா பின்னாடி இருந்து பேசுறது, புறம் கூறுதல். அடுத்தது பொறுமையை இழந்துருவோம் ஒரு சில சூழ்நிலைகள்ல. அடுத்தது ஏதோ ஒண்ணு நடக்கும்போது முறுமுறுத்துருவோம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய பாவங்களா? பெருமையை விட்டுருங்க, அது சாத்தானுக்கு ரொம்ப கீழே இருக்கிறது. எடுத்துக்கலாம். காம்ப்ரமைஸ் ஆகுறது உலகத்தோட, ஏதோ
சடங்கோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். அடுத்து சில டைம் பொறுமை இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பண்ணிடுவோம், கீழே எடுத்துக்கலாம், முறுமுறுத்துருவோம் ஏதோ ஒரு செயல் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது. நம்ம யாரையும் சொல்ல வேணாம், நம்மளை சொல்லிக்கலாம், நம்ம லைஃப்பில் நடக்கும்போது. இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா இந்த பூமியில் அப்படின்னா கிறிஸ்து சொல்றார் இதுதான்ப்பா பெரிய பாவம். ஏன்னா இது சின்ன நரி மாதிரி நமக்கு பழகிரும். பட் இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுமா, நமக்குள்ள வளர்ற வேர். கிறிஸ்துவெல்லாம் கடிக்க முடியாது, நமக்குள்ள இருக்கிறது தான் கடிக்க முடியும். ஸோ கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணுதா, ஒவ்வொரு நாளும் சின்ன நரி தான், கொஞ்சமாக தான் பைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த சரீரமே கீழே விழுந்துடும், அந்த ஒரு திராட்சை செடியை விழுகிற மாதிரி. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வசனம் நம்ம பார்க்க வேணாம். பெருமை தெரியும், இதில் இருக்கிற எல்லா ஐட்டமும் ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கு, அதை நம்ம விசுவாசிக்கலாம். ஸோ கம்பல்சரி. ஏன்னா அவர் கிளியரா சொல்றாரு, கடைசி கால சபைக்கு கனிகள் கொடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ற விஷயம். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய பாவங்கள் பண்றோமா அப்படின்னா மேக்சிமம் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள இல்லை. பட் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இந்த லிஸ்ட் வருது. கொஞ்சம் சுயநலம், கொஞ்சம் முறுமுறுக்கிறது, அந்த மாதிரியான காரியங்கள். அவர் சொல்றாரு அந்த நிறைய முதல்ல என்ன பண்ணுங்க, நம்மளே சொல்றோம் பிடிங்க. ஸோ இப்போ லிஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்குள்ள, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தர் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று என்ன பண்ணலாம். நமக்குள்ள சுயநலம் வருதா, ஆனா தேவன் 100% சொல்லுவார் உனக்கு இப்ப சுயநலம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த டைம்ல அதை மேற்கொள்ளணும். நமக்குள்ள பெருமை வருதா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. சோ அவரு சிறு நரிகள், இங்க எல்லா நரிகளும் லிஸ்ட் ஆயிருச்சு பைபிள்ல. சோ இதெல்லாம் ஏன் கிறிஸ்து இப்ப சொல்றாருன்னா, அவர் ஆல்மோஸ்ட் அவர் பிளான முடிச்சிட்டார், கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் எதனால டிலே ஆகுது அப்படின்னா, இதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு, இதை எடுத்து போட்டோம்னா சபை நிறைவாயிரும். அதான் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன நரி சபையே பேசுது, அதை முதல்ல பிடிங்க, நம்மளை கெடுக்கிறதே அதுதான் அப்படின்னு சொல்லுது. அதுல பாருங்க, இந்த 21ஆம் வசனம் படிங்க. 21ஆம் வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள். சோ நமக்குள்ள இருக்கிற ஒரு பொறாமை, சின்ன பொறாமை. அதே போல கொலைகள் அப்படிங்கிறது ஒரு சகோதரனை நம்ம பகச்சாவே ஒரு விஷயம் இல்லாம அது கொலைக்கு ஒப்புமை எல்லாம் படிச்சிருக்கோம். வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவை. அடுத்தது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ அவர் சொல்றார், அநேக விஷயங்கள்ல சொன்னது போல திரும்பவும் பவுல் சொல்றார். பாருங்க, இங்க கூட லிங்க் பண்றாரு தேவன். இப்ப நம்ம எங்க இருக்கோம், கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் இருக்கோம். விச் மீன்ஸ் தேவனுடைய அந்த ஒரு நாளுக்குள்ள இருக்கோம். அவர் இண்டிகேஷனே கொடுக்கிறார் பவுல். முதலாம் சபை காலத்தில் அவர் எழுதினது அன்னைக்கு பொருந்துமான்னு தெரியாது, பட் இன்னைக்கு பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு தான் பைபிளே படிக்கிறோம் நம்ம 7ஆம் சபையில. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன், நமக்கு சொல்றாரு நம்ம எல்லாருக்கும். ஸோ என்னென்ன காரியம் தான் நம்ம லிஸ்ட் பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இமேஜின் பண்ணலாம், இமேஜின் மட்டும் பண்ணலாம். என்ன ஒரு காரியம்னா, நம்ம நல்ல கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், பட் நமக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு பலவீனம், பட் கிறிஸ்து சொல்லிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, டெய்லியும் இதை விட்டுடலாம்னு சொல்லி போய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டே இருக்கும்போது அதை நம்ம கண்டுக்காம அப்படியே நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லிஸ்ட்ல அந்த ஒரு கேரக்டர் கம்பல்சரி இருக்கும். அவர் என்ன சொல்றாரா, அந்த ஒரு சின்ன கேரக்டருக்காக மேன்மையான அந்த ஒரு ராஜ்யத்தை விட்டுற வேணாம். ஏன்னா அந்த நரி சும்மா இருக்காது. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல பார்த்துருப்போம், சின்ன ஒரு பாய்சன் மாதிரி தான். அது அப்படியே நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள்ள அந்த வளர்ச்சியை கெடுத்துட்டே இருக்கும். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன காரியங்கள், கோபம் எல்லாருமே மறுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பு, இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை அந்த ஒரு கோல் ரீச் பண்ண விடாம தடுக்கிறது இந்த சின்ன விஷயம் தான். இது எப்படியாவது என்ன பண்ணணும், உடனே கட் பண்ணிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கட் பண்ணா நம்ம எப்படி இருப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சோ கிறிஸ்துவை உடையவர்கள் யாருக்குள்ளெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கார், அல்லது இயேசு கிறிஸ்து யார பிடிச்சிருக்காரோ
அவங்க தங்கள் மாம்சம் அது நிச்சயம் என்ன பண்றாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. எப்போ அரைஞ்சோம்? நம்முடைய ஞானஸ்தான தண்ணிக்கு அரைஞ்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டோம். அவர் சொல்றார், கிளியரா சொல்றார், ஆசை இச்சைகள் என்ன பண்ணிட்டோம், நம்ம அரைஞ்சிட்டோம். இமேஜின் பண்ண ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். திடீர்னு நம்ம சாகிற மாதிரி இருக்கோம். நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன வயசா இருந்தாலும் சரி, சாகிற மாதிரி இருக்கும். கரெக்டா தெரியுது ஒரு அரை மணி நேரத்தில் செத்துருவோன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா பட் நம்ம கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் குறைகளா இருக்கு. அவருடைய பிள்ளையா தகுதியாகாம இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணா கிடைக்குங்களா அது கடைசி அரை மணி நேரத்துல? இல்ல ஒருத்தர்கிட்ட நம்ம பயங்கரமா கோவப்பட்டோம், இல்ல ஏதோ ஒன்று விஷயம் பண்ணிட்டோம்னா அவங்ககிட்ட போய் அதை பத்தி பேசணும் ஒரு 5 நிமிஷம். பட் நம்மளால பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வாழ்ந்த 99% வாழ்க்கையும் வேஸ்ட்ன்னு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. தெரியல என்ன ஆகும். அதான் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிறு நரிகள் என்ன பண்ணுங்க, பிடிச்சு வெளியே போட்டுருங்க. ஸோ நம்ம திராட்சை செடிக்குள்ள வந்து கனி கொடுக்கணும்னா அது இருக்கிற வரைக்கும் விடாது. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு காரியம். ஸோ நம்ம மாம்சம் அதன் இச்சைகளை என்ன பண்ணணும்னா சிலுவையில் அரைஞ்சிடணும். ஸோ அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஸோ இதற்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். வேதத்துல ரொம்ப சந்தோஷமான வசனங்கள் நிறைய இருக்கு. அதுல இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான வசனம் இதுதானா? இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் வேர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அதெல்லாமே நல்ல விஷயம். பட் நம்ம சபையா இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வசனம் அதிகமா இல்லை. இதை ஃபீல் பண்ண முடியுதுங்களா நம்மளால? கிறிஸ்து சொல்லிட்டார், நம்ம கிட்ட இருக்கிற சின்ன விஷயங்களும் எடுத்துடணும், அதுக்கு சபையே சொல்லுது பிடிச்சி நிறைய வெளியே போட்டுங்கன்னு. இப்போ நம்ம ஒன்றும் 100% சபையாவே மாறல, மாம்சத்தில் இருக்கிற சபை. பட் நம்ம என்ன சொல்றோமா இயேசு கிறிஸ்து பார்த்து, என் நேசர் என்னுடையவர், அவரு தாங்க எனக்கு, அவரு தாங்க அப்படிங்கிறோமா? அதே போல நம்ம சொல்றோமா, நான் அவரு கூட தான். இது இமேஜின் பண்ண முடியுதுங்களா? அதான் முன்னாடியே சொன்னா நம்ம ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி வச்சுட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என் நேசர் இயேசு கிறிஸ்து. வசனம் பாருங்க, என்னுடையவர். அவர் எப்போ ஒருத்தர்னால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ரொம்ப அன்பா இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா ஒரு மனவாட்டினாலதான் சொல்ல முடியும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவும் சபையை நிறைவான பிறகு சொன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆமா முடிஞ்சிருச்சு மேரேஜ் அப்படின்னு. பட் இப்ப நம்ம ஒன்னும் சபையா மாறல, மாம்சத்தில் இருக்கோம். பட் ஆனாலும் உச்சரிக்கிறோமா ஒரு வார்த்தை, என் நேசர் என்னுடையவர். அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணும்போது நமக்கு அது தகுதி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஆனாலும் சொல்றோம், சின்ன குறைகள் இருந்தாலும் அவரு எனக்கு தான், அதே போல நான் அவருக்கு தான், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இந்த லீலி புஷ்பம் தான் படிச்சோம் 2nd சாப்டர் ஸ்டார்டிங்லே. ஸோ இந்த லீலி புஷ்பம் அப்படிங்கிறது சபையை அட்ரஸ் பண்ணுச்சு ஒரு ஆங்கிள். இயேசு கிறிஸ்து இப்ப எதற்குள்ள மேய்கிறார், அதாவது தன்னுடைய ஒரு விஷயம் உள்ள வராருன்னா லீலி புஷ்பம். ஸோ லீலி புஷ்பத்துக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ப்ராமினன்ட் கேரக்டர் ஹோலினஸ், பரிசுத்தம். ஸோ சபைக்குள்ள நமக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், அவர் உலாவணும். அட்லீஸ்ட் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரியோ, அதான் மேய்கிறது, அல்லது ஒரு மான் மாதிரியோ அவர் நம்ம கூட வாசம் பண்ணணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும், நான் அவருக்கு தான், அவரு எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு. அவர் எதற்குள்ள வாசம் பண்ணுவார்னு நம்மளே சொல்றோமா? 100% யார் பரிசுத்தமா இருக்குமோ அவர் கிருபையோட சேர்த்து, 100% நம்மளால இருக்க முடியாது. அவர் கிருபையோட சேர்த்து இருக்கும்போது அதற்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்களா? மேய்கிறார். ஏன் பைபிள் அப்படி சொல்லியிருக்குன்னா, ஒரு பரிசுத்தம் உள்ளவர் ஒரு அசுத்தமான விஷயத்துக்குள்ள கடந்து போக முடியுமா? ஒரு டைம் தான் பண்ணார் இயேசு கிறிஸ்து, 1ஆம் வருகையில். மறுபடியும் எல்லாம் அதை பண்ண மாட்டார். தேவனே சொல்றார், மறுபடியும் அவர் சிலுவையில் அறையிறது கூடாத காரியம். ஸோ நமக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். ஸோ நம்ம பரிசுத்தமாக இருந்தாலும் வாசம் பண்ணுவார். படிக்கலாம்.
வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். சோ இங்க கிளியரா சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம ஒன்னும் கோர்ஸே முடிக்கல, எங்க நம்ம இமேஜின் பண்றோமா இந்த கடைசி பார்ட், அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். இந்த ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடியே சபை நம்ம என்ன சொல்றோமா, அவர் எனக்கு தான், நானும் அவருடைய ஒரு சொந்தமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்றார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோங்களா, அவர்கிட்ட சொல்றோங்களா? அவரோட கூட இருக்கிறவர்கள் இந்த 3 ஸ்டேஜும் முடிச்சவங்க. பட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாம்சத்தில் இருக்கும் சபை தன்னுடைய ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அப்படி முடிச்சோம்னா அவர் வாசம் பண்றது 100% உண்மையாகும். படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ பிதாவாகிய தேவன் அவரை நம்மளால பார்க்க முடியுங்களா? அப்ப இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இல்லைன்னு சொல்ல முடியாது, வசனம் இருக்கு. பட் எப்படி பார்ப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, இருதயத்துல சுத்தம் இருக்கிறவங்க தேவனை கண்டிப்பா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அதான் கிறிஸ்து சொல்றாரு, லீலி புஷ்பத்துக்குள்ள அவரு உலாவிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்குமோ நம்ம கிறிஸ்துவ நேரா பார்த்துட்டோம்னா என்ன அர்த்தங்க? கம்பல்சரி கிறிஸ்துவ பார்ப்போம், வசனம் இருக்கு. பட் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவ நம்ம பார்க்க முடியும். நம்ம கிறிஸ்துவ பார்த்தோம்னாவே அவர் சொல்லிட்டாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த கண்டிஷனே நம்ம போக வேணாம், பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வசனம் இருக்கு, நமக்குள்ள அந்த லீலி புஷ்பத்துக்குரிய பரிசுத்தம் இருந்துச்சுன்னா 100% சொல்றாரு, நீங்க பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சொன்ன எப்படி இருக்கும் பாருங்க. என் நேசர், அவர் என்னுடையவர், நான் அவருக்கு சொந்தம். எப்போ ஒருத்தர்னால இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும்? கணவன் மனைவி அதே விஷயம் எப்ப சொல்ல முடியுங்க? ஒரு திருமணத்துக்கு பின்பாக சொல்லக்கூடிய வார்த்தை. பட் நம்ம இங்க இருந்தே நம்ம என்ன பண்றோமா, கன்ஃபார்ம் பண்றோமா? ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்களா இல்லையா? பேப்டிசம்ல அவர் முதலாம் வரிகளை பண்ணிட்டார். அந்த உடன்படிக்கையை நம்ம எப்போ அவரோட லிங்க் பண்றோம்னா நம்முடைய ஞானஸ்தானத்துல. ஸோ அப்பனா கண்டிப்பா அவரோட இணையக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கு. பட் எப்படி இருந்தா இணையலாங்கிறதா இங்க வசனம். லீலி புஷ்பம், அந்த தூய்மை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த செகண்ட் சாப்டர் கடைசியா எப்படி முடியுது பாருங்க, வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாய் இரும். சரி, இங்கிலீஷ்ல படிச்சிடலாம். இங்கிலீஷ்ல புரிஞ்சிட்டு நீங்க சொல்லுங்க. Until the cool of the day, when the shadows flee away, turn my beloved and be like a gazelle or a young stag on the mountains of Bether. So இயேசு கிறிஸ்து மான் கோப்பிட்டு சொல்லுது. இப்ப சபை என்ன சொல்லுதா, என் நேசரே, until the cool of the day, அதாவது ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் வர்ற வரைக்கும் அவர் சொல்றாரு பாருங்க. அந்த நாள் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, மான் மாதிரி எங்கிட்ட வாங்க. அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் ஈவினிங் மாதிரி, அது முடிஞ்சோன்னா வாங்க அப்படின்னு சொல்லுது சபை. ஸோ இந்த நாள் தான் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8 ஆரம்பிக்குது. ஸோ அவருடைய ராஜ்யம் திரும்ப ஏன் இங்க சபை சொல்லுதுன்னா, இங்க அந்த நாளை பத்தி பேசல, அவர் வந்திருக்கிற நாள் பத்தி பேசல. என்னைக்கு சபை நிறைவாயி உலக ஜனங்கள் ஒரு பிளஸிங்குள்ள வராங்க இல்லைங்களா, அதான் பாக்குறோம். கீழே பாருங்க, ஷேடோஸ் ஃப்ளீ அவே. ஸோ ஒரு துக்கமான விஷயம் எல்லாம் வெளியே போன அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்க மான் மாதிரி வாங்க. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவுடைய அந்த ஒரு வெளிப்படுத்துதல். ஸோ இப்போ சபை என்னெல்லாம் பேசுச்சுங்க இன்னைக்கு? இந்த வசனம் புரிஞ்சுங்களா? புரியலன்னா ரிப்பீட் பண்ணலாங்க பாருங்க. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரை நீ திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகள் குதித்து வரும் கலைமான். ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க சபை, கண்மலையில குதிச்சு வந்துருக்கீங்கன்னு.
பட் இங்க என்ன ஓபன் பண்றாங்கன்னா, ஒரு பிளசன்ட் டே, ஒரு ஈவினிங் டைம்ல எப்படி ஒரு மான் வருமோ அத மாதிரி ஒரு புதிய விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க அப்படிங்கறத இங்க சபை வந்து கிறிஸ்துவிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஸோ இந்த டைம்ல என்ன ஒரு நம்ம அசல் பேர் என்ன கோட் கொடுத்துருக்காருன்னா, இது வந்து மில்லினியம் டே தான் வந்து குறிக்குது. பட் இப்ப நம்ம இருக்கிற அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கோம் இல்லைங்களா, இந்த டைம் இல்ல, இது எந்த டைம்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவுடைய வெளிப்படுதல். மூன்றாவது ஒரு ஸ்டேஜ் படிக்கிறோம் இல்லைங்களா, என்ன ஸ்டேஜுங்க, அப்போகலிப்சிஸ். அந்த ஸ்டேஜை வந்து இது அடையாளப்படுத்துது. அப்போ வந்து கிறிஸ்து வெளிப்படுற விஷயத்த வந்து இங்க வந்து கோட் பண்றாங்க. ஸோ 2ஆம் அதிகாரம் இதோட முடிஞ்சது. 3ஆம் அதிகாரத்தில் என்ன வருதுன்னு தெரியுங்களா? இவ்வளவு நேரம் இலைப்பாரிட்டு இருந்த நம்ம திடீர்னு எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, அதான் முன்னாடியே சொன்னோம், அவருடைய இடதுகை என் தலையின் கீழே இருந்துச்சு படிக்கிற, அங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த காட்சி. சபை ஒண்ணு இயேசு கிறிஸ்துவ ரியலா பார்க்கல, பட் அவர் தீர்க்க தரிசனமா என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கு. அதான் செகண்ட் கமிங், உயிர் தெழுதல், இஸ்ரேலை பத்தி எல்லாம் படிச்சாச்சு. இப்ப திடீர்னு சபை எந்திரிச்சு கிறிஸ்துவ தேடுது. ஏன்னா ஒன்னும் ரியலா நடக்கல, இது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போட்டு இருக்காரு கிறிஸ்து. ஸோ அவர் சபை எந்திரிச்சு என்ன பண்ணுதுன்னா நேரம் ஓடுது. எங்க ஓடுதுங்க? ஸோ அது ஒரு அருமையான ஒரு காட்சி. எப்படி இருக்குன்னா, ஒரு மணவாளனை பிரிஞ்ச ஒரு மணவாட்டியுடைய ஒரு எக்ஸ்பிரஷன். தேடுன்னு தேட ஓடும், காவல்காரங்கிட்ட கேட்கும், கேட்டோன்னே கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே யாரை பார்க்கும்? ஸோ நேசரை பார்க்கும். இதுவரை சபை டைரக்டா மீன்ஸ் என்னன்னா, அது ப்ரொஃபட்டிக்கலா ஒரு இமேஜினேஷன்ல தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு சபை, கனவு மாதிரி. அது ரியலா ஒன்றும் நடக்கல. அது நடக்கும்போது எப்படி திரள் கூட்டம் புரியுது, சபைக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறது தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பாடத்துக்கு என்ன நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? இன்னைக்கு என்ன ஆக்சுவலா கத்துக்கிட்டோம்? 4 வசனம் படிச்சோம். 4 வசனத்துல ரொம்ப கோர் பாயிண்ட் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு மனவாட்டியில் இருக்கக்கூடிய நம்ம அந்த திராட்சை செடி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கனி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற கனிகளை பறிக்கிறதுக்குனே கொஞ்சம் நமக்குள்ள இருக்கு பழைய மனுஷன். நம்ம அதான் சொல்றோம், புதிய சிருஷ்டி கொஞ்சம் வளர்ந்தா பழைய சிருஷ்டி பெருசா வளர்ந்து போட்டு டம்ப் பண்ணுதுன்னு படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளே கட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம உடனே அந்த நிறைய பிடிச்சி நம்ம சிந்தனையில் இருந்தோம் இல்லை நம்ம செயலில் இருந்தோம், அதுக்கெல்லாம் கிளியரா இருந்துச்சு. அந்த கூலி நரிகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம சிம்பிளா சின்ன பாவம்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. டீட்டெயில் என்னன்னா, சிந்தனையில பண்ற பாவம், கண்ணில் பார்க்குற ஒரு தவறான ஒரு செயல், கையில பண்ற ஒரு தவறான செயல், நம்மளுடைய நடக்கைகள் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்து வெளியே போட்டோம்னா தான் நம்மளால கனி என்ன பண்ண முடியுங்க, கொடுக்க முடியும். அதுக்குண்டான அந்த ஒரு வார்னிங்கும் என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்து கொடுத்துட்டார். சபையும் சொல்லிருச்சு, அதை பிடிச்சு வெளியே எடுத்து போடுங்கன்னு சொல்லு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு லெசன்ல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குற்றங்கள், குறைகள் அல்லது சின்ன பலவீனங்கள் நம்மளால முடியாது, 100% நம்மளால எடுத்து போட முடியாது. ஏன்னா பழக்கப்பட்ட விஷயம். பொய் சொல்றதெல்லாம் நிறுத்த முடியுங்களா பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா கிறிஸ்து சொல்றாரு நிறுத்தணும், நம்ம அதை கட் பண்ணணும், சின்ன நரி அதை தூக்கி வெளியே போடணும். ஸோ முடியல அப்படின்னா என்ன பண்ணலாங்க, எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவனும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து இங்க வந்து ராஜாவா இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் செகண்ட் சாப்டர் படி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆவலோடு. அந்த கடைசி பாதாங்க எந்திரிச்சு என்ன பண்ணாதா, தன்னுடைய முகத்தை காமிக்காதா, பேசாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ண வேணாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேணாம். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சோம் அப்படின்னா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுல ஒரு டேஞ்சர் வந்து இருக்குன்னு பார்க்குறோம். அதை தொடர்ந்து அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த ஒரு காரியங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.